இன்றைக்கி நாம் சைக்காலஜியில் த ரோல் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு பார்க்க போகிறோம். இது அடுத்த டாபிக் நம்மளோட சிலபஸில். அதாவது ஒரு குழந்தையோட மேம்பாடில் வளர்ச்சியில் ஹெரிடிட்டி, அதாவது மரபு மற்றும் சூழலுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நேச்சர் அப்படிங்கிறத ஹெரிடிட்டி அப்படின்னும், நர்ச்சர் அப்படிங்கிறத நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். சரியா? அதாவது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் மரபும் அவன் வாழ்கின்ற சூழலும் முக்கியமான பங்களிக்கின்றன. ரெண்டோட கான்ட்ரிபியூஷனில் தான் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஹெரிடிட்டி பற்றி பார்க்க போகிறோம். மரபுனா என்ன? ஓகேவா? ஒரு தக்காளி செடி எடுத்துக்கிறோம். அதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, கத்திரிக்காய் கண்டிப்பாக கிடைக்காது, தக்காளி தான் கிடைக்கும். கத்திரிக்காய் செடியில் கண்டிப்பாக அவரைக்காய் கிடைக்காது, கத்திரிக்காய் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு கேட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு கிட்டன்ஸ் தான் பிறக்கிறாங்க. ஒரு டாக் எடுத்தோன்னா பப்பீஸ். ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தோன்னா குழந்தைங்க வராங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஸ்பீஷியஸ், சேம் ஸ்பீஷியஸ்லேருந்து அந்த ஸ்பீஷியஸோட ஆஃப்ஸ்ப்ரிங் தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஒரு இனத்திலேருந்து அந்த இனத்தை சேர்ந்த வாரிசுகள் தான் கிடைக்கிறாங்க. அப்போ இதுதான் ஹெரிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு ஸ்பீஷியஸ் எப்படி உலகத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்களுடைய மூதாதையர், பேரண்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இதுதான் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லைக் டென்ஸ் டு பகெட் லைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே இனத்தை சார்ந்தவைகள் ஒரே மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை கொடுக்கும், வாரிசுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது சிப்ளிங்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் ஒரே மாதிரி இருக்காங்க, அம்மாவுடைய சாயலில் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை அப்பாவுடைய சாயலில் இருக்காங்க, அட்லீஸ்ட் இல்லைன்னா அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி மாதிரியோ, இல்லை ரொம்ப வளர்த்தியாக இருப்பாங்க ஃபேமிலியில். அப்படி யாருமே இல்லைன்னா எங்களுடைய கொள்ளு தாத்தா அப்படி வளர்த்தியாக இருந்தாங்க, அதனால குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தையோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் கிட்ட இருந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே வருது இல்லையா? இது எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு குழந்தை உருவாகும்போது ஒரு ஓவம், ஒரு கருமுட்டை வருது. அது கருவுற்ற பின் அதை நம்ம சைகோட் அப்படின்னு சொல்கிறோம், கருமுட்டை அப்படின்னு சொல்கிறோம். அந்த சைகோட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சைகோட்டுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேவா? ஒரு திரவம் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம்ங்கிற திரவத்தில் ஒரு நியூக்ளியஸ் மிதந்துட்டுருக்கு, ஒரு உட்கரு மிதந்துட்டு இருக்குது. அந்த உட்கருக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் இருக்குது. எத்தனை குரோமோசோம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதாவது 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த குரோமோசோம்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? அது எப்படி அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா, ஒரு எக்கும் ஒரு ஸ்பேமும் ஃபியூஸ் ஆகி ஒரு சைகோட் ஃபார்ம் ஆகும்போது 23 குரோமோசோம் அம்மா கிட்டே இருந்தும் 23 குரோமோசோம் அப்பா கிட்டே இருந்தும் அவங்க 23 பேராக மாறுறாங்க. 46 குரோமோசோம்ஸ் இருக்காங்க. புரியுதுல? 23 ஜோடி குரோமோசோம்ஸ். ஸோ மொத்தம் 46 குரோமோசோம்ஸ். அதில் 23 அம்மா கிட்டே இருந்தும் 23 அப்பா கிட்டே இருந்தும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது. இதை ஜோடி ஜோடியாக பிரிக்கும்போது முதல் 22 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த குரோமோசோம்ஸை நம்ம ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 23வது ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா? அதை நம்ம அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் 22 ஜோடி குரோமோசோம்ஸ் எல்லா மனிதர்களுக்கும், இந்த ஸ்பீஷியஸ், ஹியூமன் ஸ்பீஷியஸில் உள்ள எல்லாருக்கும் சிமிலராக தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அந்த 23வது ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா? அது டிஃபர் ஆகுது. அது XX அப்படிங்கிற பேட்டர்னில் இருந்தால் அது பெண் குழந்தையாக பிறக்கும், XY அப்படிங்கிற பேட்டர்னில் இருந்தால் ஆண் குழந்தையாக பிறக்கும். அதனால் அந்த 23rd பேர் தான் செக்ஸ் டிட்டர்மைனிங் குரோமோசோம்னு சொல்கிறோம். அந்த குரோமோசோமை நம்ம அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெரியுதா? இப்போ இந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா? இந்த குரோமோசோமுக்குள்ள ஜீன்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் பார்ட்டிக்கிள், மைன்யூட் ஃபிசிக்கல் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. 46 குரோமோசோம் ஒரு சைகோட்குள்ளே இருக்குது, ஒரு குழந்தைகிட்ட இருக்குது. அந்த 46 குரோமோசோமில் பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அந்த குரோமோசோமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் கிட்டத்தட்ட 20,000லேருந்து 42,000 ஜீன்ஸ் இருக்குது. சரியா? சின்ன சின்ன ஜீன்ஸ் இருக்குது. இந்த ஜீன்ஸ் தான் பண்புகளை ஃபோர் ஃபாதர்ஸ் கிட்டேருந்தோ, மூதாதையர்கிட்ட இருந்தோ, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு, வாரிசுகளுக்கு, இளம் உயிரினங்களுக்கு கடத்துகிறது. சரியா? இப்படி தான் மரபு பண்புகள் ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு பயாலஜிக்கலாக கடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ இந்த 23 pairs ஆஃப் குரோமோசோம் சொன்னால அந்த 23rd
பேர் ஆஃப் குரோமோசோம் அல்லோசோம்னு சொல்கிறோம். அது செக்ஸ் டிட்டர்மைனிங் குரோமோசோம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்ததான் நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கும்போது ட்வின்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பயாலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய முடி எப்படி இருக்குது, நம்மளோட கண் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ உயரமாக இருக்கிறோம், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஜீன்ஸால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது ஹெரிடிட்டியால் தான், மரபினால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என்விரான்மெண்ட் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதில்ல, சுற்றுச்சூழல் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதில்ல. ஆனால் அதுலேயும் சில எவிடன்ஸ் இருக்குது, பின்னாடி நம்ம பார்க்கலாம். சில கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. மற்றபடி பெரும்பான்மையாக நம்மளுடைய உடல் சார்ந்த அந்த பண்புகள் இருக்கு இல்லையா, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே நம்மளுடைய அம்மா அப்பா கிட்டேருந்தோ அல்லது தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்தோ கடத்தப்பட்டு தான் நமக்கு கிடைக்குது. இப்போது இங்கே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அண்ட் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கரு ரெட்டையர், இரு கரு ரெட்டையர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் யார், ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் யார்? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் யாருன்னா, இப்போ ஒரு ஃபர்டைல் சைக்கிளில் ஒரு அம்மா கிட்டேருந்து ஒரு எக் வருது. அந்த எக் வந்து இட் ஃபியூசஸ் வித் ஸ்பெர்ம், ஒரு சைகோட் உருவாகுது, கருமுட்டை உருவாகுது இல்லையா? இதுதான் நார்மலாக நடக்கும். அது ஒரு குழந்தையாக வளரும். ஓகே. ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எக் இட் ஃபியூசஸ் வித் ஸ்பெர்ம், இட் பிகம்ஸ் அ சைகோட், ஒரு சைகோட்டாக மாறிட்டு அங்கே வந்து செல் பிரிதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போது இந்த எக் ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஸ்ப்ளிட் ஆகிற எக் வந்து திரும்பி ரீகம்பைன் ஆக மாட்டுது. ஸ்ப்ளிட்டான எக்ஸ் ரெண்டும் எக்கு வந்து தனித்தனியாக 2 முழு சைகோட்டாக மாறி 2 முழு குழந்தைகளாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள தான் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கும் ஒரு ஸ்பேமும் மட்டுமே ஃபியூஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த 46 குரோமோசோமும் சிமிலர் தான், அதுக்குள்ளே உள்ள ஜீன்ஸும் சிமிலர் தான். இவங்க கிட்டத்தட்ட ஒரே உயிர் உள்ளவங்க மாதிரி தான். அப்புறமா பிரிஞ்சு 2 பேரும் வளர்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த 23rd பேர் அல்லோசோம் இருக்கு இல்லையா, இது வந்து இவங்களுக்கு வந்து ஒன்று தான். ஓகேவா? அப்போ ஒன்று எக்ஸ்எக்ஸாக இருந்திருக்கும் அல்லது எக்ஸ்ஒய்யாக இருந்திருக்கும். இப்போ இவங்க ஸ்ப்ளிட் ஆகி 2 உயிராக வளரும்போது இவங்க கண்டிப்பாக சேம் செக்ஸில் தான் இருப்பாங்க. ஒன்று 2 பெண்ணாக இருப்பாங்க அல்லது 2மே ஆண் குழந்தையாக இருப்பாங்க. இதில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா ஒரே குரோமோசோம்ஸ், அந்த 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குல்லையா, அல்லோசோம்ஸ் வந்து இவங்களுக்கு சேம் தான். அவங்க சேமாக டெவலப் பண்ண பிறகு பிரிஞ்சுட்டு தனித்தனியாக வளர ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து எல்லா விதத்துலேயும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நிறைய சிமிலாரிட்டிஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். அது எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குங்கிறத அந்த பர்சன்டேஜ்லாம் அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ்க்கு வரோம். ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் எப்படி உருவாகுறாங்க? ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபர்டைல் சைக்கிளில் நம்ம பார்த்தோம், ஒரு எக்கும் ஒரு ஸ்பேமும் தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சில அப்நார்மல் சிச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா, மோர் தென் 1 எக் ஒரு அம்மா கிட்டேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகி வருது. இது வந்து நம்ம பார்த்தோன்னா சில சமயம் மெடிசன்ஸ்னால கூட நம்ம எக் இண்டக்ஷனுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கும்போதும் ஒரு சைக்கிளில் மோர் தென் 1 எக் ஃபார்ம் ஆகுது. அப்போது 2 கருமுட்டைகள் வளரும்போது அவங்க 2 டிஃப்ரெண்ட் ஸ்பேம்ஸ் அங்கே வந்து ஃபியூஸ் ஆகி அங்கே 2 சைகோட் ஃபார்ம் ஆகுது. சரியா? 2 சைகோட் ஃபார்ம் ஆகி 2 தனி உயிர்களாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தனித்தனி சைகோட் அப்படிங்கிறதுனால அந்த 46 குரோமோசோமும் வேறு குரோமோசோம், அதில் உள்ள ஜீன்ஸும் வேறு இருக்கும். அதனால் இவங்க வந்து 2மே வந்து ஆண் குழந்தையாக இருக்கணும், இல்லை 2மே பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அல்லோசோம் பேர் இருக்கு இல்லையா, கடைசி பேர், அது வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு 2மே ஆணாக இருக்கலாம், 2மே பெண் குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கலாம். அது மாறுபடும். பர்ட் ஹாவார்ட் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்டெலிஜென்ஸில் ரிலேஷன்ஸ்குள்ளே எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிலேட்டட் பர்சன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத, சொந்தக்காரவங்க இல்லாத ஒரு 2 பேருக்கு இடையில உள்ள இன்டெலிஜென்ஸில் 0% சிமிலாரிட்டி இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட கசின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கசின்ஸ்க்கு இடையில் 25% இன்டெலிஜென்ஸ் மேட்ச் ஆகுது. அப்புறம் சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தோர் இருக்காங்க இல்லையா, உடன் பிறந்த 2 குழந்தைகளுக்கு 50% இன்டெலிஜென்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்புறமா நம்ம ஸ்டடி பண்ணோம்ல ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதில் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கரு ரெட்டையர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 60% இன்டெலிஜென்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரு கரு ரெட்டையர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் 90% ஒரே மாதிரி இருக்குது. அப்படிங்கிறத இவங்க இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சாங்க. இன்டெலிஜென்ஸில் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட ஹைட் நம்ம கம்பேர் பண்ணாலும் இதே மாதிரி சிமிலாரிட்டி ஹைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதில் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்க அப்பா அம்மா மாதிரி இல்லை,
ஏன் அப்படி இல்லை, அப்பா அம்மா அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இல்லை, நான் குழந்தைக்கு பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, இல்லை அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு படிப்பே வரல, இதே மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பயாலஜிக்கலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ஃபாதர் ஆஃப் ஹெரிடிட்டி, மாடர்ன் ஹெரிடிட்டி, அதாவது நவீன மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல். அந்த மெண்டலோட டெஸ்ட் நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் பட்டாணி செடியை வச்சு ரிசர்ச் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா குட்டை செடியும் நெட்டை செடியும் கலப்பு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எல்லாமே நெட்டை செடியாக தான் கிடைப்பாங்க, குட்டை செடி அங்கே இருந்திருக்காது. அப்போது நெட்டை செடிங்கிறது ஓங்கு பண்பு, அங்கே ஒரு ரிசர்சிவ் ஜீன் ஒன்று இருக்கும், ஒடுங்கு பண்புக்குள்ள ஜீன் ஒடுங்கி இருக்கும். அது அடுத்த ஜென்ரேஷனில் மெதுவாக வெளியில் வரும், 3 நெட்டை செடியும் ஒரு குட்டை செடியும் வரும். அதே மாதிரி நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் யார்கிட்டையாவது இருந்த ஒரு பண்பு, அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்திருப்பாங்க, அம்மா அப்பா கிட்டே இருக்காது, பட் அது அடுத்த குழந்தைங்களுக்கு வரும். அங்கே ஒடுங்கு பண்பாக ஒரு ஜென்ரேஷனில் இருந்திருக்கும், ஒரு ஜென்ரேஷனில் ஓங்கு பண்பாக வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போது ஹெரிடிட்டி தான் ஒரு குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டால், சில என்விரான்மெண்டலிஸ்ட், முக்கியமாக வாட்சன் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் பண்ணார். என்னென்னா, என்கிட்ட ஒரு டசன் ஆஃப் சில்ட்ரன் கொடுங்க, நான் அவங்கள நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ அப்படி ஆக்கி காமிக்கிறேன். ஒரு குழந்தைய டாக்டர் ஆக்கணுமா ஆக்குறேன், ஒரு குழந்தைய திருடன் ஆக்கணுமா ஆக்குறேன். அவன் எந்த மாதிரி ஹெரிடிட்டிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அதை மாதிரி ஒரு சூழ்நிலை என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது மூலமாக நம்ம என்னவாக அவனை நினைக்கிறோமோ அப்படி ஆக்கலாம், ஐ சேலஞ்ச் இட் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா, அவங்க ஒரே ஜீன்லேருந்து வந்தவங்க, ஒரு கரு ரிட்டையர். அப்படிப்பட்டவங்கள கூட அவங்களுக்கு வித்தியாசமான சூழலை என்விரான்மெண்ட்டை கொடுத்தோன்னா அவங்கள வேறு மாதிரி பர்சனாலிட்டியுடைய பர்சன்ஸாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வாட்சன் சொன்னார். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே ஜீனில் பிறந்திருந்தா கூட அவங்க வளர்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்டை விரும்பும், இன்னொரு குழந்தை இன்னொரு விளையாட்டு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஒரு குழந்தை வளர்கிற சூழலை பொறுத்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொரு குழந்தை ரொம்ப கோழையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது உடன் பிறந்தவர்கள் முதல் குழந்தைய அம்மா சுமக்கும்போது அவங்களுக்கு எப்படி நியூட்ரிஷன் கிடச்சிது, அவங்களுக்கு எப்படி மனநிலை இருந்தது. ஸோ ஓம்குள்ளே அவங்களுடைய கருப்பைக்குள்ளே குழந்தைக்கு கிடைக்கிற சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அது அங்கேருந்தே தொடங்குது. அந்த என்விரான்மெண்ட்டுமே குழந்தையோட ஹெல்த்தை வளர்ச்சியை பர்சனாலிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு பிறந்த குழந்தைக்கும், அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கும் அங்கே கிடைக்கிற என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களோட பர்சனாலிட்டி ஆட்டிடியூட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட்ங்கிறது ஓம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கருவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுற்றுச்சூழல் ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸையும் என்விரான்மெண்டலிஸ்ட் கோட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா மாகாணத்தில் வாழ்கிற அமெரிக்கன் சைனீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மலாக நேட்டிவ் பிளேஸில் வளர்கிற சைனீஸோட ஹைட்டை விட கூடுதலாக இருக்கான். ஸோ பொதுவாக பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை ஹெரிடிட்டி தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கூட இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் என்விரான்மெண்ட்னால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஓல்ஃபோட ஓநாயோட குகையிலேருந்து அமலா கமலா அப்படிங்கிற 2 குழந்தைங்கள மீட்டெடுக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களும் ஹியூமன் ஸ்பீஷீஸ் தான், மனித இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அந்த குழந்தைங்க நடக்கிறது ஓநாய் போல் 4 கால்களில் தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சத்தமிட்டுறது எல்லாம் ஓநாய்களை போல் தான் சத்தமிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு மனிதர்களை போல் பேச தெரில. அவங்க மீட்டெடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு 2 வயசும் ஒரு குழந்தைக்கு 9 வயசும் இருந்தது. இதில் அமலா அப்படிங்கிற குழந்தை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இறந்து போயிடுறாங்க. அடுத்த குழந்தை மட்டும் பிழைக்கிறாங்க. அவங்கள நிறைய ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பேசவும் சாப்பிடவும் அவங்கள வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு மனித இனத்தை சேர்ந்த குழந்தையாகவே இருந்தாலும் அது ஓநாய்களோடு வளர்ந்ததுனால அந்த என்விரான்மெண்ட் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே ஓநாய்கள் மாதிரியே இருந்தது. ஸோ ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டியை கண்டிப்பாக அது வளர்கிற சூழலும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தையோட முழுமையான ஆளுமை வளர்ச்சிங்கிறது வெறுமனையாக ஹெரிடிட்டிலேருந்து வர்றதும் கிடையாது, என்விரான்மெண்ட்லேருந்து வர்றதும் கிடையாது. ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால தான் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி இன்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு பெருக்கல் சுற்றுச்சூழல் இரண்டும் சேர்ந்து உருவாகிறது தான்
ஒரு குழந்தையுடைய முழுமையான மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு குழந்தைய நல்ல குழந்தையாக உருவாக்குறதுக்கு ஏற்ற சுற்றுச்சூழலை வீட்டில் பெற்றோரும், பள்ளியில் ஆசிரியரும், அப்புறம் அவங்க வளர்கிற சுற்றுச்சூழலை சமுதாயமும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படிங்கிறத இந்த மேம்பாடடைந்த குழந்தையை அடையக்கூடியதற்கான சிறந்த வழி அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்.